சார். தமிழகத்தை தொடர்ந்து இன்னும் 4 மாநிலங்களிலும் வந்து தேர்தல் நடைபெறதுக்கு புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அசாம் இங்கெல்லாம் கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? புதுச்சேரியை பொறுத்தளவில் அது என்டிஏவுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு முதல் காரணம் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸு புதுச்சேரியில் ஒழுங்காகவே செட் ஆகலை. இப்போ வரைக்குமே அங்கே வந்து தொகுதி பங்கீடே நடக்கலை. அதுக்குள்ளேயும் வேட்புமனு தாக்கலே முடிஞ்சாச்சு. இப்போ காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கிற இடங்களில் ஒரு 6 தொகுதிகளில் டிஎம்கேயும் போட்டியிடுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள முட்டல் மோதல் எல்லாமே இருக்கு. ஒருத்தருக்கொத்தர் டிஎம்கே கூட்டத்தில் காலை வாரிக்கிட்டு இருக்காங்க. அதனால டிஎம்கே கூட்டணியை தோற்கடிப்பதற்கு என்டிஏ எதுவுமே செய்ய தேவையில்லை, அதை அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால ரெங்கசாமி தலைமையிலான என்டிஏ ஜெயிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சார், அங்கே தாவேக்காவும் தனித்து போட்டிடுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வாக்கு? அதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன். தாவேக்கா பெருமளவு டிஎம்கே ஓட்டத்தை பிரிக்கிறேன். அங்கேயும் ஆமாம், எல்லா இடத்துலையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அங்கே இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான். இதே இதுதான் அங்கேயும் நிலவ போகுது. கடலூரை தாண்டினா பாண்டிச்சேரி, அவ்வளோதான். அதனால அங்கே என்டிஏவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. ரெங்கசாமி மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் அஸ்ஸாம் எடுத்துக்கணும். அஸ்ஸாமில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு கூட வந்திருக்கு, மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு. அதன்படி பார்த்தால் அஸ்ஸாமில் பிஜேபி 2/3 மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. இதுக்கு முன்னால் கூட பிஜேபி ஒரு கூட்டணி ஆட்சியைத்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மெஜாரிட்டிக்கு என்ன தேவையோ அதுலேருந்து 1-2 தொகுதிகள் குறைவாக பெற்றிருந்தது. அதனால் அஸ்ஸாம் கணபரிஷத், போடோலாந்து மக்கள் முன்னணி இந்த கட்சியின் துணையோடு அவங்க ஆட்சியை நடத்தினாங்க. இப்போவும் அந்த கட்சிகள் பிஜேபியோட தான் இருந்த போதிலும் பிஜேபியை தனித்து மெஜாரிட்டி பெறும், குறிப்பாக 2/3 மெஜாரிட்டி பெறும் அப்படின்னு தெரிய வருகிறது. அதே போல் கேரளத்தை பொறுத்தளவில் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கு இடையில் கடுமையான ஒரு போட்டி இருக்குது. அதில் நெக்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் சாயலாம், மெஜாரிட்டி யாருக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு. இதில் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்புப்படி கரெக்டாக பார்டரில் பாஸ் பண்ணி பினராயி விஜயன் 3வது முறையாகவும் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிஜேபி இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் பெறும், ஆனால் 1-2 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு கூறப்படுகிறது. இது வந்து கேரள நிலவரம். தவிர்த்து வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் போன தடவை பிஜேபி 77 தொகுதிகளில் ஜெயித்திருந்தது. இந்த தடவை பிஜேபியின் வெற்றி 100ஐ தாண்டும் அப்படின்னு மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு கூறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மம்தா முதல்வர் ஆவார். திரிணாமுல் காங்கிரஸ் முன்னை காட்டிலும் தொகுதிகள் குறையும், ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான மெஜாரிட்டி கிடைச்சிடும். ஸோ மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கும். மீண்டும் மம்தா பானர்ஜி முதல்வர் ஆவார். அதே நேரத்தில் முன்னை காட்டிலும் ஒரு பொட்டன்ஷியல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக பிஜேபி எமர்ஜ் ஆகும். நேற்றுக்கு வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் இருந்த பிஜேபி இந்த தேர்தலில் 3 இலக்கத்தை நோக்கி நகரும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. சரி, இப்போ இந்த 4 மாநிலங்களையுமே பார்க்கும்போது காங்கிரஸ் ரொம்ப, தமிழ்நாட்டையும் சேர்த்தா 5 எல்லா இடங்களிலுமே வந்து காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வலுவிழந்து போகிறத நம்மளால பார்க்கும்போது, இன்னொரு சேம் சைடு வந்து பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும் சார். இதுக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக காங்கிரஸ் தேசிய அளவில் விழுந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, அதற்கு காரணம் காங்கிரஸுக்குன்னு ஒரு அஜெண்டா இல்லாமல் இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஒரு தேசிய பார்வையை, மாநில பார்வையை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸுடைய அஜெண்டா என்பது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது எத்தனை காலம் ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ உங்களை நம்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஏன் மக்கள் அனுப்புகிறாங்க? இந்த தொகுதியை பற்றின பிரச்சனைகளை பார்லிமெண்ட்டில் சொல்லணும், அதற்கு தீர்வு காணணும், இந்த தொகுதியில் ஏதேனும் நல்லது நடக்கணும், இதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட்டையே நடக்க விட மாட்டேங்கிறீங்க, தொடர்ந்து அதை கர்வ பண்ணுறீங்க, அந்த அவையவே நடக்க விடாமல் ஆக்கி முடக்குறீங்க, கடைசியில் வெளிநடப்பு செய்கிறீங்க. பார்லிமெண்ட்லேருந்து தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறதுக்கு எதுக்கு உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்? மக்கள் மாற்றி யோசிப்பாங்க.
நீங்கள் வந்து மக்கள்கிட்ட அன்பை பெறணும்னா அவன்கிட்ட வேறு மொழியில் பேசணும். மக்களுக்காக நீங்கள் இயங்கணும், மக்களுக்காக செயல்படணும், மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கணும். சும்மா ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த ஒரு நபரையே தொடர்ந்து தாக்கி கொண்டு அதை தவிர்த்து வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இதே செய்து கொண்டிருந்தால் மக்களுக்கே போர் அடிச்சு போகும். ஒரு ஸ்டேஜில் ரைட்டு ராகுல் காந்தி வாயை திறந்துட்டாரா, இனிமேல் மோடி ஏதாவது திட்டி பேசியிருப்பாரு, இதுதான் சரி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அந்த சீரியஸ்னஸ்ஸே இருக்காது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. சும்மா ஒரு குறிப்பிட்ட கட்சியை டார்கெட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட தலைவரை டார்கெட் பண்ணி இதே வச்சுருந்தா காங்கிரஸ் அழிஞ்சு போகும். இதை முன்னால் ஒரு டயத்தில் ஜெயராம் ரமேஷ், அதே போல் சசி தரூர் அவங்கெல்லாம் ராகுல் காந்திகிட்ட சுட்டி காட்டியிருக்காங்க. அது அவங்களுடைய சிடபிள்சி மீட்டிங்கில், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்லேயே வச்சு தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் மோடியை விமர்சிக்காதீங்க, அது மக்கள்கிட்ட எடுபட மாட்டேங்குது, அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம இஷ்யூ பேஸ்டாக எதிர்ப்போம். ஒரு கோட்பாட்டு அளவில் ஒவ்வொரு விவகாரங்கள் அடிப்படையில் நாம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். மோடி அப்படிங்கிற பேரை சொல்லி மோடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எதுவும் எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்க. பொதுவாக ராகுலுக்கு நல்ல அட்வைஸ் எதுவுமே பிடிக்காது. அதனால் அவர் தவறான பாதையில் போகிறார், அவ்வளவுதான். அதனால் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளை காங்கிரஸ் தன்னுடைய தவறான அணுகுமுறையினால் இழந்திருக்கு. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, அஸ்ஸாமுடைய இன்றைய சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, அவர்லாம் பிரமாதமான ஒரு அரசியல்வாதி. அவரை காங்கிரஸ் கோட்டை விட்டுருக்கவே கூடாது. அவரை இருந்த வரைக்கும் அவர் யூஸ் பண்ணவே இல்லை, காங்கிரஸ் பயன்படுத்தவே இல்லைங்க. அவரை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பிஜேபி கொண்டு வந்தாங்க. அவர் அஸ்ஸாமில் மட்டும் இல்லைங்க, மொத்த வடகிழக்கும் கட்சியை வளர்த்துட்டார். இன்னைக்கு அந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலம் முழுக்க பிஜேபி டாமினேட் பண்ணுது. இத்தனைக்கும் அங்கே கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். அப்படி இருந்து பிஜேபி பிரமாதமாக டாமினேட் பண்ண அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு உண்டு. ஆனால் அந்த ஹிமந்த பிஸ்வ சர்மாவை தன்னுடைய கட்சியில் சும்மா முடக்கி ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தது. ஹிமந்த பிஸ்வ சர்மா முன்னால் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்டர்வியூ. அவர் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் முன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்போ இந்த அஸ்ஸாம் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தணும்னு சொல்லி என்னையும் தருண் கோகோயும் ராகுல் காந்தி வர சொல்லியிருந்தார். ஸோ நான், தருண் கோகோய், கௌரவ் கோகோய், அப்புறம் இன்னும் சில அஸ்ஸாம் லீடர்ஸ் எல்லாரும் இந்த ராகுல் காந்தியுடைய மாளிகைக்கு சென்று இருந்தோம். இப்போ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசுகிறப்போ எங்களுக்கு டீயும் அப்புறம் ஒரு தட்டில் பிஸ்கட்டும் வந்தது. அப்போது ராகுல் காந்தி செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த பிடி அப்படிங்கிற ஒரு டாக், அந்த டாக்கு பேர் பிடி. அது ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு ஃபாரின் ப்ரீடு. அந்த நாய் திடீர்னு வந்தது. வந்து எங்கள் தட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டை நக்கி வாய் வச்சு கடைசியில் 2 பிஸ்கட்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது, நாய் வாய் வச்ச தட்டு, நாய் வாய் வச்ச பிஸ்கட்டு, இனிமேல் அந்த இருக்க பிஸ்கட்டை நாம் எப்படி சாப்பிட்றது? நான் அமைதியாக இருந்தேன். அப்போ நான் ராகுலை பார்த்தேன். ராகுல் அப்படியே என்னை பார்த்து சிரிச்சிட்டு லேசாக கண்ணடிச்சார். அவர் கண்ணடித்தா அடுத்த செகண்டு இங்கே தருண் கோகோய் அவர் எந்த சலனும் இல்லாமல் மீதி இருக்கிற பிஸ்கட்டை அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்படித்தான் யோசித்தேன், தருண் கோகோய்க்கு இதெல்லாம் பழகிருக்கும் போல இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நாய் வாய் வச்சுருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற கெஸ்ட்டுக்கு கொடுக்குற பிஸ்கட்டு நாய் வாய் வச்சிருச்சு அப்படின்னா உடனே தன்னுடைய வீட்டு சர்வெண்ட் மெய்டை கூப்பிட்டு இந்த தட்டை எடுத்துகிட்டு போப்பா, வேறு பிஸ்கட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அது கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லலை. நாய்க்கு போட்டால் அதே பிஸ்கட் தான் நாங்களும் சாப்பிடணும்னு அவர் எதிர்பார்த்தார். தருண் கோகோய் அதற்கு ரெடியாக இருந்தார். ராகுல் காந்தியோட அடிமையாக இருப்பதற்கு அவர் ரெடியாக இருந்தார். எனக்கு அது மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது. என்ன இப்படிப்பட்ட ஒரு கட்சி, இவ்வளவு அகங்காரம் பிடித்த ராகுல் என்கிற தலைமை, இவருக்கு கீழே இனிமேல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் நினச்சேன். அன்றைக்கே ராகுல் காந்தியுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். அப்படி வெளியில் வர்றப்பவே நான் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அருமையான ஒரு பொட்டன்ஷியல் பொலிட்டிக்கல் பர்சன் லீடர் ஹிமந்த பிஸ்வ சர்மா. அவரா பிஜேபிக்கு வரேன்னாரு, உடனே வான்னு சொல்லி அள்ளி தூக்கி போட்டு அவர் கொண்டு வந்துட்டாங்க. அவர் வந்தவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்க, என்னென்ன கௌரவம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துக்கா மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்க. அவரும் பிரமாதமாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு நல்லா நினைவில் இருக்குது, 2019 என்னமோ அந்த செப்டம்பர் நினைக்கிறேன், 2019 செப்டம்பர் நினைக்கிறேன், கொச்சியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஜெயராம் ரமேஷ் சொன்ன வார்த்தை, காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னார். காங்கிரஸ் தன்னுடைய இருத்தலுக்காக போராடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் அது போய்கொண்டு இருக்கிறது. அது கொடிகட்டி பறந்த அந்த மாநிலங்களில் இன்னைக்கு காணாமல் போய்கொண்டு இருக்கிறது. ராகுல் காந்தியோட டார்கெட்டு இந்த தேர்தலை பொறுத்தளவில், ஏன்னா இவ்வளோ சொல்லியாச்சு, திரும்ப இந்த 5 மாநில தேர்தலுக்கு வந்து சேர்ந்துடுறேன். இந்த தேர்தலை பொறுத்தளவில் காங்கிரஸுடைய எதிர்பார்ப்புங்கிறது கேரளமும் பாண்டிச்சேரி, ரைட். ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்த்தது போல சரியான முறையில் கூட்டணி அமையலை. தாவேக்காவோட அவங்க வைக்கலை, டிஎம்கேயோட வச்சிருந்தோம், அது உருப்படியாக அமையலை. புதுச்சேரியில் எப்படியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே அடிதடி, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் உரசல். இனிமேல் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி, ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், காங்கிரஸ்காரை எப்படி டிஎம்கேக்கு போடுவா, டிஎம்கேக்காரை எப்படி காங்கிரஸுக்கு போடுவான், ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி விடுவாங்க. அப்போ நிச்சயமாக புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அண்மையில் நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தல், அந்த எலெக்ஷனில் வந்த ரிசல்ட்டை மலையாக நம்பி காங்கிரஸை இந்த தடவை கேரளத்தில் ஆட்சியை பிடிச்சிடும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறப்போ, மேட்ரிஸ் கருத்து கணிப்பு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, பார்டரில் தான் இருக்க. காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கு இடையில் நெக்கா ரேஸ் இருக்குது. அதில் எட்ஜ் ஓவர் பினராயி விஜயனுக்கு தான் இருக்குது. 3வது முறையாகவும் பினராயி விஜயன் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது சொல்லியிருக்கு. ஏன்னா கேரளத்தில் மொத்தம் 140 தொகுதி, 71 தொகுதி இருந்தால் மெஜாரிட்டி. பினராயி விஜயனுக்கு 70லேருந்து 72 தொகுதி வரை கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறார். ஸோ கேரளத்துலேயும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு இழுபறி இருக்குது. அந்த இழுபறிக்கு இன்னொரு காரணம் இருக்குது. எப்படியாவது கேரளத்தில் தான் முதல்வராக வேண்டும் என்று கேசி வேணுகோபால் ஆசைப்படுகிறார். கேசி வேணுகோபாலுக்கு ராகுலுடைய சப்போர்ட் உண்டு, ஆனால் கேசி வேணுகோபாலுக்கு மக்களுடைய ஆதரவு கிடையாது. அவர் எப்போதுமே கேரளத்தில் இருந்தது கிடையாது, களத்தில் இருந்ததே கிடையாது. ஸோ கேரளத்தில் அந்த கிரவுண்டிலேருந்து வந்த லீடர் கேசி வேணுகோபால் கிடையாது. இப்போ கேசி வேணுகோபாலை விட்டுட்டு வேற யாராவது ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட காங்கிரஸுக்கு திரும்ப ஒரு எட்ஜு கிடைக்கும். ஆனால் கேசி வேணுகோபால் அதை விடவே மாட்டார். ரீசெண்டாக மணிசங்கரையர் கேசி வேணுகோபாலை என்ன சொல்லியிருந்தார்னா ரவுடின்னு சொல்லியிருந்தார். இப்போ கேசி வேணுகோபாலாலேயே கேரளத்தில் காங்கிரஸ் தோற்கப் போகிறது. ஆக ராகுல் காந்தியோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, இந்த தடவை பாண்டிச்சேரி கேரளத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா, ஆல்ரெடி தெலுங்கானாவில் நம்ம ஆட்சி, கர்நாடகத்தில் நம்ம ஆட்சி, கேரளத்தில் நம்ம ஆட்சி, புதுச்சேரியில் நம்ம ஆட்சி. ஸோ சவுத் இந்தியாவில் 4 இதை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். நார்த்தில் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிறப்போ இதை வச்சு நம்ம கொஞ்சம் மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சார். இப்போ அந்த நினைப்பில் மண் விழுந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ டோட்டலாக இந்த 5 மாநில தேர்தலை தொகுத்து பார்த்தீங்கன்னா, 5 மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் பிரகாசமாக இல்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் முன்னை காட்டிலும் ஒரு பாய்ச்சலோடு முன்னேறி கொண்டிருக்கிறது பிஜேபி. நன்றி, வணக்கம்.